இந்த இரவு ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுபவரே உமக்கு நன்றி. எங்களோடு இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெபித்து இரவு நேர ஜெபத்திற்குள்ளாக போகலாம். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, இந்த அருமையான இரவு வேலைக்காக. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுபிகாரத்தின் ஆவியை தந்தவரே உமக்கு நன்றி. பகல் முழுவதும் பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்ததற்காக, எங்கள் மத்தியில் அசைவாடுகிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்துல தேவைகளோடு ஜெப விண்ணப்பங்களோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனீர் பதில் தருவீராக. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை என் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. இரவு ஜெப வேளை முழுவதிலும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இரவு நேர ஜெபத்துக்காக உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததற்காக அப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்தி ஒரு பாடலை பாடி அப்பாவுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துல நாம் துதித்து பாடலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவர், என்னை என்று வழி நடத்துவார், என்னை சந்திக்க வந்திடுவார் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாக பாடலாம். அதற்கு முன்பதாக ஆன்லைனில் பார்க்குறவங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நாம் இணைந்து ஜெபித்து தேவநாமத்தை உயர்த்தலாம். தேவைகளோடு பலவீனத்தோடு இருக்கிறவங்க உங்கள் ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே. எல்லா அடைப்புகளையும் திறக்கிற தேவன் இன்று உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறது, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். அடைப்புகள் எல்லாம் மாறும். அப்பாவை ஸ்தோத்திரம் செலுத்தும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொன்னாலே கிருபைகள் பெருகும். கிருபை பெருகும் போது நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் உண்டு. ஏனென்றால் நம்பிக்கையுடைய சிறைகள். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவங்களே, நீங்க அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று, இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ரெட்டிப்பான நன்மை கிடைக்க வேண்டுமானால் அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாய்களில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் அவரை பாடி துதிக்கிற வேளையில நம்முடைய எல்லைகளில விடுதலை கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். டேப் எடுத்தா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல எப்போது துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருப்போம். அவருடைய சமூகத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர் எல்லாரையும் கர்த்தர் எழுந்திருக்க பண்ணி இருக்கிறார். வீழ்ச்சியாக இருந்தாலும் வீழ்ந்தாலும் எழுந்திருக்க பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தேவன். பஞ்ச காலத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடைப்புகளையும் திறக்கிற தேவன் இன்று உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறது, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். அடைப்புகள் எல்லாம் மாறும். சகரியா 9:12 பார்க்கிற வேளையில அவர் ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பதில் வரும் என்று சொல்லி. யார் யாரெல்லாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்தையோடு போராட்டத்தோடு பாடுகளோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 1:5 வாசிக்கிறோம். அன்னாளை சிநேகித்தபடியினால் ரெட்டிப்பான பங்கை அவன் கொடுக்கிற. எல்கானா அன்னாளை சிநேகித்த
மன்னித்ததினால அவனுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுத்தான். ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளுக்கு அநேக அன்பு கிடைத்தது, எல்லாம் கிடைச்சது. ஆனால் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அடைப்புகளுக்கான காரணம் அநேக காரணம் இருக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஆமென். அடைப்புக்கு அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் தோல்விகள் வரலாம். என்ன செய்கிறது என்பதை அறியாதபடிக்கு ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறதே என்று சொல்லி எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறும், இப்படி பல கேள்விகளோடு நம்ம இந்த ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் அடைப்புகளை எல்லாம் திறக்க கர்த்தர் பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அன்னாளை சிநேகித்தபடியினால் அன்னாளுக்கு 2 மடங்கு அவன் கணவர் கொடுத்தார். ஆனால் தெய்வம் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அவர்கள் தேவ திட்டம், கர்த்தருடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது, அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு தேவ திட்டம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அடைத்திருந்தார். நம்ம 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிற வேளையில அவளுடைய 5ஆம் வசனத்தில் அவள் கற்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவளுக்கு அநேக அவமானம் நிந்தைகள் இருக்கிறது. ஆனால் அன்னாளோ அவ வாழ்க்கையில என்ன செய்வது என்பது அவளுக்கு தெரியல. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆனால் அநேக அழுகையான வாழ்க்கை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை. 6ஆம் வசனத்துல அவளுடைய துக்கம் என்ன இருக்கு? கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். மிகவும் விசனம் அவன் வாழ்க்கையில இருந்துச்சு. அநேக காரியங்களில தோல்வி, துக்கம், மனமடிவு, பிள்ளை இல்லை, கசப்பு. என் வாழ்க்கை மதுரமாக இருக்கும் என்று நினைத்த வாழ்க்கை கசப்பாக மாறிவிட்டதே என்று சொல்லி அன்னாள் துக்கத்தோடு இருந்தாள். துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் ஒழுங்காக சாப்பிடவில்லை, சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அன்னாலே ஏன் அழுகிறாள்? நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேனே என்று சொல்லி கணவர் ஆறுதல் படுத்தின போதும் அவள் துக்கம் அவளை விட்டு மாறவே இல்லை. ஒரு நாள் ஆலயத்திற்கு போகிற வேளையில அன்னாள் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினான். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனை, போராட்டம் இருக்குதா? துக்கம் இருக்குதா? அழுகையா இருக்குது? என் வாழ்க்கையில வெற்றி இல்லை, வேலையில ஒரு உயர்வு இல்லை என்று சொல்லி வேதனையோடு, துக்கத்தோடு, மனம் அடிவோடு விசனப்படுத்தி கொண்டு இருக்குதா? அப்பாட்ட சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ண வேண்டும். அன்னாள் தேவ சமூகத்துல போய் அழுது, மனம் கசந்து அழுது. 10ஆம் வசனம், அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். விண்ணப்பம் பண்ணும்போது அநேக நேரம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அன்னாளை கண்ணோக்கினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர் கண்ணோக்கியமாய் இருந்தது. அன்னாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். அன்னாள் தனிமையில இருந்தால் இல்லை, ஆனால் தேவ சமூகத்துல போகும்போது தான் கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்த்தார். கண்ணோக்கி பார்த்து அன்னாள் அழுது தேவ சமூகத்துல ஜெபித்து ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரானால் நான் அவனை உமக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறார். அதிக நேரம் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய கணவன் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார், நம்ம பெற்றோர் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நண்பர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன் இவள் இப்படி பேசுகிறாள் என்று சொல்லி இங்க அப்படிதான் ஒரு ஏலி, ஒரு ஆசாரியன் தான், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அந்த தேவ மனுஷன் அன்னாளை புரிந்து கொள்ளவில்லை. எதுக்கு குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி அவளை இன்னும் வேதனைப்படுத்துகிறதை நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். அன்னாள் அதற்கு சொல்லி இருக்கிறார், நான் குடித்து வெறித்து இருக்கவில்லை, என் இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய இருதயத்தின் பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், மனமடிவுகள், விசனமான காரியம் எதுவானாலும் தேவ சமூகத்துல நாம் செலுத்தும் போது எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். எவைகளெல்லாம் நம்மளை அழுத்துகிறதோ, மன அழுத்தமா இருக்கிறதோ, போராட்டமா இருக்கிறதோ, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களோ, தேவ சமூகத்துல போய் விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்க. அன்னாள் தேவ சமூகத்துல போய் வேண்டின போது கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அவள் அழுது புலம்புகிறார். தேவ சமூகத்துல போய் அழுதது மாத்திரமல்ல, அந்த வசனம் 18ஆம் வசனத்துல உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுதி என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அது வரைக்கும் கணவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, சாப்பாடை கொடுக்கிறாரு, சாப்பிடவே இல்லை. ஆனா ஜெபித்து தன்னுடைய பாரத்தை எல்லா கர்த்தர் மேல இறக்கி வைத்து விட்டு அன்னாள் போய் ஜெபித்து
முடித்த பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா பின்பு நீங்கள் துக்க முகமாய் இருக்க தேவையே இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற மனமடிவு, துக்கம், போராட்டம், பாடு, பிரச்சனையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். எந்த மலட்டு கற்பமானாலும் இன்று திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மை தருவேன். உங்க வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் பதிலாக 2 மடங்கான ஆசீர்வாதம் உங்க எல்லைகளில வந்து இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னாள் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தேவ சமூகத்துல எல்லாம் நித்திரை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு துக்கமா எல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல இறக்கி வச்சுட்டு நல்லா படுத்து நித்திரை பண்ணிட்டு அதிகாலை எழும்பி அப்பாவுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு திரும்பி போய் விட்டாள். அந்த நாளில பார்க்கிறோம், எல்கானா தன் மனைவியை அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். அன்னாளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனமணினார். விசுவாசத்தோடு அன்னாள் ஜெபித்ததினால அந்த விசுவாசத்திற்குரிய ஆசீர்வாதத்தை அன்னாளுக்கு கொடுத்த தேவன் இன்று ஆன்லைன்ல இதை வேதனைகளோடு போராட்டத்தோடு பார்க்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கம் மாறும். மலட்டு கற்பம் இன்று திறக்கப்படும். எந்த எல்லைகளில கற்பம் இல்லையே, கற்பத்தின் கனி இல்லையே, என்னுடைய கற்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது நினைக்கிறீங்களா? அன்னாளின் அடைப்பட்ட கற்பத்தை திறந்த தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வேலையில உயர்வையும் ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று சொல்லி மன கவலையோடு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவது என்னவென்றால், உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு இன்றைக்கே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்து கலங்காதபடி அப்பாவுடைய சமூகத்துல இதை செய்யும் போது தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்க எல்லைகளில வரும். தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆவியானவர் விடுதலையை கட்டளையிடுவார். விசுவாசத்தோடு அப்பாவுடைய சமூகத்துல, ஏசப்பா என் வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்துக்கு முடிவை தாருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்க எல்லைகளில பெரிய அதிசயத்தை செய்வார். அந்த அன்னாள் அப்புறம் துக்க முகமாக இருக்கவே இல்லை. அன்னாளுடைய இருதயம் அநேக நாட்களை காத்திருந்தல். நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதிக நாட்களாய் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இன்று நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய நன்மை, உலக பிரகாரமான நன்மை, எதுல தோல்வியோடு இருக்கிறீங்களோ அந்த எல்லைகளில கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். நீர் அவரை நம்ப பண்ணினபடினால், நீங்க அவரை நம்பினதினால உங்க எல்லைகளில் அந்த ஆசீர்வாதம் வரும். எலிசபெத் மலடியா இருந்தார்கள். 2 பேரும் வயது சென்றவர்களா இருந்தார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தபோது நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்கள் 2 வயது சென்றவர்களா இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படி கர்த்தர் இந்த நாளில் என்மேல் கடாட்சம் வைத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நாட்களில நீங்கள் கர்த்தரை நம்பி இருப்பதனால கர்த்தருடைய கடாட்சியம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கலங்குகிறீங்களோ பயப்படாதீங்க. உங்க காரியத்தை கர்த்தர் கையில் எடுத்து உங்களுக்கான காரியங்களை அவர் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த இரவுல உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவ சாப கட்டுகள் உடைக்கப்படும். கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கிற தேவன், விடுவித்து நடத்துகிற தேவன். உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அநேகர் என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, ஒரு தண்ணீர் இல்லாத குழியில கிடக்கிறது போல நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு கலங்குகிறீங்களா? பயப்படாதிருங்க. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். எந்த காரியத்துல எனக்கு திருமண காரியத்துல அடைபட்டு இருக்கிறதே, குழந்தை பாக்கியத்துல அடைபட்டு இருக்கிறதே, என் கற்பம் திறக்கப்படவில்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்க வாழ்க்கையில அடைபட்டு இருக்கிற வாசல் இன்று திறக்கப்படும். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற எல்லைகளில உங்களுக்கான வாசல் திறக்கப்படும்.
ஷகடரதலபா. உங்களுக்கு எதிர்காலம் இல்லையே, என்னுடைய எதிர்காலம் ஒரு சூனியம் போல இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுகிறீங்களா? பயப்படாதீங்க, உங்க எதிர்காலம் உண்டு. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆவியானவர் சொல்லுவது என்னவென்றால், எல்லா தேசத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது எல்லாருக்கும் பரவும். நீங்க இருக்கிற இடத்துல உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி பகிர கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஹalleluya. அத பாருங்க, எலிசபெத் மலடியா இருக்கிறாங்க. அவங்க வயது சென்றவர்களா இருந்தாலும் ஜனங்களுக்குள்ள நிந்தை, அவமானம். ஜீசஸ். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் வயது சென்றார்கள், மலடியா இருந்தார்கள் என்று சொல்லி 24ஆம் வசனத்துல ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படி, ஜனங்களுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல உங்க நண்பர்கள் மத்தியில, உறவினர்கள் மத்தியில, குடும்பத்தினர் மத்தியில உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிந்தை, அவமானம் மாறும். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவது, நிந்தை அவமானம் மாறும். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பதில் உண்டு. அரணுக்கு திரும்புங்க, இயேசுவிடம் திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளை விடுவிக்கிறவர் அவர், வர்த்திக்க பண்ணுபவர் அவர். அப்பாவுடைய சமூகத்துல நீங்க நோக்கி பார்க்கும்போது அடுத்த வசனத்துல 25ஆம் வசனத்துல வாசிக்கிற, எனக்கு இப்படி செய்தறினார் என்று சொல்லி அந்த எலிசபெத்துக்கு 5 மாதம் கற்பம் வெளிப்படாதிருந்தது. 5ஆம் மாதம் வெளிப்படாதிருந்தது. அதனால் ஜனங்களை சுற்றி அங்க உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருகிறது. 65ஆம் வசனத்துல, அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. எனக்கு நடந்த அற்புதம், என் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார், என் திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார், என் வாழ்க்கை, என்னுடைய வேலையை ஆசீர்வதித்து கொடுத்தார், என்னுடைய வேலையில ப்ரமோஷனை கொடுத்தார் என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவர்களை சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு இதை கேட்டீர்களானா உங்க வாழ்க்கையில மேலான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எப்படி எலிசபெத் வாழ்க்கையில அவள் வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லா இடமும் பிரசித்தப்படுத்தப்பட்டதோ, அதே போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை அங்க சொல்லிக் கொள்ளக்கூடிய காலங்கள் வரும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் விடுவித்தார். என்ன இடுக்கண்கள் இருக்குதோ, என்ன காரியம் உங்களை நெருக்குகிறதோ, போராட்டத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறதோ, அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, நான் இதுல ரொம்ப நெருக்கப்படுகிறேன், என் வாசல் அடைபட்டு இருக்கிறது. அன்னாளின் கற்பம் அடைபட்டிருந்த கற்பம் திறக்கப்பட்டது. எலிசபெத் மலடியா இருந்த கற்பம் திறக்கப்பட்டது. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ராகேல் அவள் அற்பமாய் எண்ணினதினால கர்த்தர் அவள் கற்பத்தை திறந்தருளினார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்களோ, வேலை செய்கிற இடத்துல உங்களை ப்ரமோஷனை தடை பண்றாங்களோ, அந்த எல்லைகளில கர்த்தர் இறங்கி உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் இறங்கி செயல்படுவார். பயப்படாதிருங்க. ஆனா நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்போது, நாம் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல தெரியப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம அடைப்புகளின் வகைகள், கற்பம் அடைக்கப்பட்டிருக்கலாம், திருமண காரியம் அடைக்கப்பட்டிருக்கலாம், வானம் அடைக்கப்பட்டிருக்கலாம், கண்கள் அடைக்கப்பட்ட வழி உண்டு. அவர்தான் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துல அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது? சாராய் ஆபிரகாமை நோக்கி பிள்ளை பெறாததை கர்த்தர் அடைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ரெட்டிப்பானை பங்கை கொடுத்தா கூட கற்பத்துல அடைப்பு ஏற்பட்டப்பட்டிருந்தது. வானம் அடைக்கப்படுதல், உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததனால் வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அநேக நேரங்களில நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் வானம் அடைபட்டிருக்கும்.
வாழ்க்கையில நம்மளுக்கு எதுக்கு இந்த காரியத்துல எனக்கு திருமணம் ஏன் நடக்கல, கல்யாணத்துல நான் ரொம்ப நாளா கல்யாணத்துக்காக காத்திருக்கிறேனே, எனக்கு கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, திருமண காரியம் நடக்கல, வேலையில அடைப்பு, இப்படி சோர்ந்து போயிருக்கீங்களா? தேவனுக்கு விரோதமாய் ஒருவேளை அறிந்து அறியாமல் நம்ம பாவம் செய்தோமானால் தேவனிடம் திரும்புவோம். இன்று மனம் திரும்புவோம். அப்பா, என் பாவங்களை மன்னிங்க. அநேக நேரத்தில் என் வாயினால நான் பேசினது எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது, என்னை மன்னிங்க என்று கேளுங்க. உன் தேசத்து மலையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணாமல் நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35-36 வசனத்துல வாசிக்கும் போது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்கள் தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியார் உமது ஜனமாகிய இஸ்ரவேலு செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. ஆமேன். நம்ம ஒருவேளை நம்ம செய்த பாவங்கள் இருக்குமானால் இப்பொழுது ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும், அர்ப்பணிப்போம். என்னையே அர்ப்பணிக்கிறப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் கட்டுகளை கட்டவில்ங்க, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இடையூறுகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிங்க. வானம் திறக்கப்படும். சில நேரத்துல சில காரியத்துல எனக்கு வானம் வெண்கலமா இருக்குது, அந்த வெண்கலம் உடைக்க முடியாது. என் வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. எந்த வழி திரும்பினாலும் அடைக்கப்பட்ட வாசலா இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு கலங்கி தவிக்கிறீர்களா? கர்த்தருடையத்துல திரும்புங்க. ஓ ஷகடபா, ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல படணும். அன்னாளை கண்ணோக்கி பார்த்தார். அன்னாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில கண்ணோக்கி பார்க்க அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். எஸ்ஸப்பா, இந்த நாளில் ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடைபட்டு இருக்கிற வாசல் திறக்கப்படட்டும். வானத்தின் வாசல் திறக்கப்படட்டும். கற்பத்தின் கனி திறக்கப்படட்டும். திருமண காரியத்துல இருக்கிற தடை திறக்கப்படட்டும். இயேசுவே அர்ப்பணிக்கிறோம். இந்த சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய தடைகள் எல்லாம் உடைத்து உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் முறித்து கர்த்தர் ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமேன். நம்ம இணைந்து ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம். விசேஷமாக இன்று முதல் நாள் ஜெயராஜ் கண்ணன், பானுபிரியா அக்கா கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க நீர் கட்டி கரைய ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஜெயராஜ் கண்ணன், இயேசுவின் நாம நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க இவங்க கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு அதை தான் பார்த்தோம். அடைப்பட்டு இருக்கிற வாசல் திறக்கப்படும். மலட்டு கற்பம் திறக்கப்படும். உங்க கற்பப்பை வயிற்று அடி வயிற்றுல கரங்களை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. அன்னாள் ஜெபித்து பொருத்தனையோடு ஜெபித்தா. அன்னாள் அதற்கு பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தோட ஜெபிங்க. ஒரு உற்பத்தி கால திட்டத்துல நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். கர்த்தாவே சாட்சியாய் நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஜெயராஜ் கண்ணன் அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. அதிக நாட்களாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரை. கற்பத்தின் தடைபட்டிருக்கிற எல்லா தடைகளையும் மாட்டி ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பானுபிரியா கற்பத்தில் இருக்கிற நீர்க்கட்டி இப்பொழுதே ஓ ஷகபா வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும். உன்னுடைய கரத்தை எடு என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். ஷகபா லரதலபா ஓரி கந்தட ரதல ரசிகான ரத டகடரபல கடரதலடரபா. பானுபிரியா சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஜெயராஜ் கண்ணன் அவர்கள் கற்பத்தில் உங்க கரத்தை அப்படியே கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறவர்கள் உங்க கரத்தை வயிற்று பகுதியில வைங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிற வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை கர்த்தருடைய நாமத்தினால, அதிகாரமுள்ள நாமத்தினால முறித்து ஜெபிக்கிற ஷகந்தடரதலபா. அப்பா, உமக்கு நன்றி. எல்லா தடை பண்ணி வைத்திருக்கிற வல்லமைகள், எல்லா கிரியைகள் இப்பொழுது அழியட்டும் ஆண்டவரே. ஜனப்பிரியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பானுபிரியாவுக்காக ஜெபி அவள் கற்பத்தை கர்த்தர் தொடுவீராக. கற்பத்தை தொடுவீராக. உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற வேளையில கற்பம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாக செய்வீராக. நீர் கட்டி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் கரைந்து வெளியே போவதை மகள் உணரட்டும் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க. புதிய வருடத்துல புதிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பானுபிரியா, விசுவாசத்தோடு எசப்பட்ட கேளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அடுத்து ஷாரன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு ராத்திரி எல்லாம் பாட்டு பாட சொல்றாங்க. ஆமென். glory glory. ஷாரன். பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அடுத்து கோதப்பிலிப்ராட்சி விடுதி நல அலுவலர் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வர பிரார்த்தனை செய்யுங்கள். டிசம்பர் 25 வர பிரார்த்தனை செய்யுங்கள். வழக்கில் வெற்றி பெற பிரார்த்தனை செய்யுங்கள். என் உடல்நல வேலை திருமணத்திற்காக இயேசுவின் நாமத்தினால பிரதற்காக ஜெபிக்கிறாண்டவரே. இந்த கோர்ட்டு கேஸ் இயேசுவின் நாமத்தினால முடிவுக்கு வரட்டும். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. ஒருவேளை ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்து கர்த்தாவே இவர்களுக்கு அந்த கோர்ட்டு இதிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. குடும்பத்தினர் ஆண்டவரே மன வேதனையோடு மன அழுத்தத்தோடு கடந்து போகிறதை கர்த்தர் அறிகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதி அதில் ஆண்டவரே என்னன்னு தெரியலப்பா. ஸ்தோத்திர விடுதி நல அலுவலர் படியில நீதிமன்ற வழக்கு விசாரணை போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால அந்த வழக்கில் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில திருமண தடைகள் எல்லாம் மாறி ஏற்ற வேளையில திருமணம் நடக்கணும்ப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால திருமண தடைகள் முறியட்டும் ஆண்டவரே. எல்லா பாவ சாப கட்டுகளை முறித்து ஜெயத்தை கொடுங்க. திருமணத்துக்கு ஏற்ற நல்ல மன துணை பெண்களை கொடுப்பீராக. துணையை கொடுத்து கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. பிள்ளையை ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரதர் விசுவாசத்தோடு ஜோமனுங்க. மன அழுத்தத்துக்கு போயிடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற பதிலை கொடுத்து விரைவில் அந்த தீர்ப்பை சாதகமாக்கி கொடுக்க தேவன் வல்லவர். ஆமென். ஆமென். இரத்த அழுத்தம், கழுத்து, முதுகு, கால்வலி, தூக்கமின்மை, மறதி போன்றவற்றால் அவதிப்படும் என் அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்யும். இயேசுவே ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசப்பா இரத்த அழுத்தத்தினால கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி, தூக்க ஒழுங்கா எல்லாம் மறதி போன்றவற்றினால் அவதிப்படுகிற அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு மகளுக்கு நல்ல நித்திரை வர பண்ணுங்கப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நல்ல நித்திரை கொடுங்க. மன அழுத்தங்கள், இரத்த அழுத்தங்கள் எல்லாம் நார்மலாக உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்குள்ள நிலவி வருகிற குழப்பமான சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் அப்பா. உம்மால் அன்றி எங்களுக்கு விடுதலை இல்லையே. கர்த்தாவே நீர் விடுவிப்பீராக. நீர் ஆறுதல் படுத்துவீராக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உம்மாலே நான் ஒரு சேனை குடும்பத்துல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. கர்த்தரே ஆவியானவர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அது பாரதி அஸ்வின். ஆமேன் போட்டிருக்கீங்க. பாரதி அஸ்வின். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக தீமோத்தேயு பிரதர் நேம். தீமோத்தேயு prayer for railway job call letter should come from the prayer. All those prayer are for marriage with a girl who believe in the Lord. My brother's government pension prayer in here. தீமோத்தேயு ரொம்ப நாள் காணோம். சரி, உங்களுக்காக ஜெபிக்கலாம். இயேசுவி நாமத்தினால தீமோத்தேயு பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள், ஆண்டவரே மகன் உயர்ந்த எல்லைக்கு வரக்கூடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முடிவுக்கு வருவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. அவங்க ரயில்வேல வேலைக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல உங்களுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு உயர்வையும் வேலையும் கர்த்தர் கொடுங்க. திருமண காரியத்துல இருக்கிற எல்லா இடர்களையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்கள் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை ஆணிப்பாய்ந்த இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். எல்லா மந்திர மாந்திரிய செய்வினை கட்டுகள், குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எதிரான வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. ரச்சா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடன் பிரச்சனை அடைத்து தீர்க்கவும் ஆண்டவரே அவர்களுக்கு வர வேண்டிய பென்ஷன், ஆண்டவரே அவங்க பிரதருக்கு வர வேண்டிய பென்ஷன் வரவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே மகனுக்கு நல்ல ரயில்வேல ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க.
ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. அவங்க சகோதரிக்காக ஜெபிக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவங்க சகோதரி வீடு கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்தித்து குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தீமோத்தேயு பிரதர், நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செய்வார். விரைவில் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் அப்படியே பதில் தந்து வீடு பிரதிஷ்டை பண்ணப்படவும் உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். காட் பிளஸ் யூ பிரதர். அடுத்து ஜான் ஆல்வின். ஜோனத்தான், என் மகன் இயேசுவே உமக்கு நன்றி. அவங்க மகன் எங்க இருந்தாலும் அம்மாவோட வந்து சேர, குடும்பமாய் பிள்ளைகள் பெற்றோரோடு இணைந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜோனத்தானுக்காக ஜெபிக்கிற, எங்க இருந்தாலும் பெற்றோரோடு குடும்பத்தோடு இணையக்கூடிய கிருபைகளை தாங்க. தடைகளை உடைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சமாதானத்தின் தேவன் குடும்பத்திற்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறி சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நிச்சயமாக உங்க குழந்தையை கர்த்தர் உங்களிடம் சேர்ப்பார். பயப்படாதீங்க. ஏசப்பட்ட நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். Please pray for my brother ஜோம்னியாச்சு. அவங்க பிரதருக்காக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அவங்க பிரதருக்கு ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, 10th படிக்கிற பாப்பாவுக்காக ஜெபிக்கிற, நல்ல எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க உதவி செய்யுங்க. நான் விசேஷித்த அறிவு ஞானம் உண்டாகட்டும். மனம் திரும்புதலின் ஆவியை கர்த்தர் கொடுத்து எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி தேவ ஆவியானவர் தாமே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை ஆவியானவர் உதவி அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ப்ளீஸ் ப்ரே ஃபார் நாலேஜ் அண்ட் ரிப்பெண்டன்ஸ். ப்ரே ஃபார் தட் பாண்ட்ஸ் டு பி broken இன் அவர் ஹோம். ஐ நீட். எஸ், எல்லா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். குடும்பத்தை கட்டு வைத்திருக்கிற பாவ சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முறிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி பிள்ளைகள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுங்க. அப்பா, நீர் கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தீமோத்தேயு பிரதர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. ஆமேன். சாம், pray for me sister. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்தரிக்கிறோம். சாமுக்காக ஜெபிக்கிறோம். மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆவியானவருடைய ஆளுகை மகனுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியத்திலே நீர் இறங்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பீராக. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க. நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உயர்ந்த இடத்துல வைங்க. சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்தி பெரியவர்கள் முன்பதாக பந்தி அமர பண்ணுகிற தேவன் மகனுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஆவியானவருடைய ஆளுகை இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பம் முழுவதிலையும் உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சாம் பிரதர், பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை கட்டப்படும். உங்களை ராஜாக்கள் போல ஆண்டவர் அமர்த்துவார் வேலையில. பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அடுத்ததாக கிப்சன் செல்வமணி, ப்ளீஸ் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ப்ரே ஃபார் மை லோன் 40 lakhs. ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெல்ப் மீ, ப்ரே ஃபார் மீ. எஸ்அப்பா, கிப்சன் பிரதருக்காக ஜெபிக்கிற. அவங்க லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த லோன் கிடைக்கவும் வீடு கட்டி முடிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த கடனை அடக்கி தீர்க்க நீர் திராணியை கொடுப்பீராக. குடும்பம் முழுவதிலும் உடைய கரை நீட்டப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆவியானவர் கூட இருந்து நடத்துங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே, அவர்கள் 40 லட்சத்துக்கு லோன் போட்டிருக்காங்க. அந்த லோன் கிடைக்கவும் ஆண்டவரே அதை கட்டி முடிக்கக்கூடிய திராணியையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் நீக்கி ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சாம் பிரதர், நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீங்க விசேஷித்தவர்கள். அப்பாவிட்ட ஏசப்பாவை பிடிச்சிட்டு உங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் அவர். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக சாலமோன் ராஜா பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஹாய், ஹவ் ஆர் யூ? தாமரைக்கனி, பிரைஸ் தி லார்ட். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறீங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. ஆமேன். ரூத்,
ரூத் டேவிட்டுக்காக ஜெபிப்போம். அப்பா, ரூத் டேவிட் பிரதர் வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குழப்பங்கள் நிவர்த்தியாகட்டும். எல்லா காரியத்தையும் சிறப்பாய் கர்த்தாவே செய்து முடிக்க என் தேவநீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். ரூத் டேவிட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தாமரை கனிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சாலமோன் ராஜ் பிரதருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எல்லா தடைகளை நீக்கி அப்பா நீர் இறங்கி கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ரூத் டேவிட் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்ததாக பேரன்பு, எனது மகன் திருமணத்திற்காக ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே மகனுடைய திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். திருமண காரியத்தை தடை செய்கிற எல்லா ஆளுகைகள் இப்பொழுது முறியட்டும். இயேசுவின் நாமத்தினால தடை பண்ணுகிற காரியங்கள்ல கர்த்தர் அற்புத விடுதலை கொடுப்பீராக. நம்முடைய வல்லமை உள்ள நாமத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைத்தெறிகிற தேவன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அப்பா நீர் வழி நடத்துங்க. ஏற்ற துணையை கர்த்தர் அருளி செய்வீராக. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற திருமண காரியத்தில் தடையை எல்லாம் மாற்றி ஏற்ற வேளையில திருமண காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பீராக. ராஜா எல்லா குறைவுகள் குற்றங்களை கர்த்தர் மன்னிங்க. திருமண காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்க. இது விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நிச்சயமாகவே உங்க திருமண காரியத்துல கர்த்தர் இறங்கி செயல்படுவார். பயப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. அடுத்து அருண்ஸ். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Please pray for deliverance because he is affected devil spirit. இயேசுவின் நாமத்தினால பினுவுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி தடை செய்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் சங்காரமாக்குவீராக. உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பீராக. எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன் கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். தெய்வீக வீட்டின் நன்மை தெய்வ மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. எல்லா பிசாசின் கிரியங்கள் இப்பொழுதே அவர்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே கற்பத்தின் கனிக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் பிசாசின் வல்லமைகள் முறிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட ஆண்டவரே வேத வசனத்தை அனுதினமும் தியானித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒப்பு கொடுக்கிற தடைகள் யாவையும் நீக்கி போடுங்க. கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளையும் கற்பம் அடைப்பட்டிருக்கிறதையும் கர்த்தர் விடுவிப்பீராக. ராஜா இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமேன் ஆமேன். நம்மளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண காரியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமாய் திருமண காரியத்தை நடத்தி முடிங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பின்னுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் கட்டளையிடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய எல்லைகளில் வருஷிக்க பண்ணட்டும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபாஷ் ஃபார் மேரேஜ். இயேசுவின் நாமத்தினால சுபாஷ் சகோதரருக்கான திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு கோணலானவைகளை செவையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரக காலம் உண்டு. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நீர் தாமே அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா பினு அவங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். மேரேஜுக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. தடைகளை உடைத்தெறிந்து ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா பொல்லாத சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் முறிக்க ஆவியானவருடைய அனுக்கிரகம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பின்னு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா டெவில் ஸ்பிரிட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தி போடுகிறோம். கர்த்தர் அதிசயத்தை காண செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கருப்பசாமி ஹல்லேலூயா போட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருண். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கருப்பசாமி. ஹல்லேலூயா. தெரியல. ஹல்லேலூயா.
இயேசுவே கருப்பசாமி பிரதற்காக ஜெபிக்கிற அவங்க வாழ்க்கையில தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு ஆவியானவருடைய ஆளுகை அசைவாடுதல் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே உமக்கு உண்மையா இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. உண்மையே நேசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கருப்பசாமி பிரதர், அருண் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு இணைந்திருப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். விஜய் வில்லியம் ஆமேன் போட்டிருக்கீங்க. ஆமேன். சுரேஷ் ப்ளீஸ் ப்ரே ஃபார் இன் மை லெட் டியூ டு ஸ்தோத்திர. இயேசுவின் நாமத்தினால மகளுக்குள்ள இருக்கிற எல்லா காயங்களையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே எலும்பு பகுதிகளில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி நடத்துவீராக. தடைகள் எல்லாம் மாறட்டும். தேவ ஆவியானவருடைய ஆளுகை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுரேஷ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கால் பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் எல்லாம் அழியட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழப்பங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆரோக்கியத்தை சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அற்புதங்களை அதிசயங்களை காண செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்துவதனால் கிருபை பெருகும். ஆகவே ஆன்லைன்ல பார்க்குறவங்க ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்குங்க. கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சுரேஷ் பிரதருக்காக நன்றி, ஆசீர்வதிங்க. செல்வா பிரதருக்கு ஆமேன் போட்டிருக்காங்க. நன்றி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரே உதவி செய்வீராக. மாதேஷ் ஸ்தோத்திரம் ஆமேன் போட்டிருக்காங்க. ஸ்தோத்திரம் சுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சின்னுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் மாற்றி தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய கர்த்தர் உதவி செய்வீராக. அர்ப்பணிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் தாமே அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுபவரே உமக்கு நன்றி. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தடைகள் யாவும் நீங்கட்டும். கோணலானவைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ரேகா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால மகளுடைய வேதனை நீங்கி சுகமா இருக்க ஆரோக்கியத்தை சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. தடைகள் மாறட்டும். கோணலானவைகள் செவ்வையாக்கப்படட்டும் அப்பா. கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிரப்பே முட்டிப்பீராக ராஜா. உண்மையை நம்பி இருக்கிற வெட்கம் அடையாதபடி செய்யுங்க. தடைகள் யாவும் நீங்கட்டும். கோணலானவைகள் செவ்வையாக்கப்படுவதாக. இம்மானுவேலா இருந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரேகாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்க புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் சேனலை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். விசேஷித்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன். சோதரம் விஸ்ராஜ் ஐயா எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கம்மா. இயேசுவே மகனுக்காக ஜெபிக்கிறோம். வேலை நிமித்தமாக மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் அறிகிறேன். இப்பொழுதே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. தடைகளை உடைத்தறிக்கிற தெய்வம் பெரிய ஒருவரே உன்னதர் நீர், ஒருவரே உயர்ந்தவர் நீர், ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை போற்றி புகழ கர்த்தாவே கிருபை தருவீராக. நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆன்லைனில் இதை பார்க்குற ஒவ்வொருவர் மீது உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டு. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திர நித்திரையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அதிகாலை எழும்பி ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆவியானவருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை நினைத்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆன்லைனில் பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
ஆமென். ஆன்லைன்ல பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதில பிசினஸ் பண்றத கர்த்தர் ஆசீர்வதிங்க. தடைகள் மாறட்டும். கோணலானவை செவ்வையாக்கப்பட்டு, கரடு முரடானவைகள்லாம் சமமாக்கப்பட்டு, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஆண்டவரே பின்பற்றக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. தடைகள் யாவையும் நீக்கி போடுங்க. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிற இந்த நாள் ஜெப வேலை ஆசீர்வதி தந்ததற்காய் நன்றி. எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி, அப்பா உம்முடைய சமூகத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் பலப்படுத்துவீராக, அசைவாடுவீராக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிரஸ்தாவப்படுத்த கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்து ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ ஷகடரதலவ ரஷ்யந்தடரதலவா. நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று உண்மை போற்றி புகழ உங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆன்லைனில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிறவர்களா உடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அப்பா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி உண்மை போற்றி புகழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஜோமணி முடிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளைக்கு அது ஆன்லைனில் வரலாம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. நன்மையோடு விசுவாசத்தோடு அந்நாளை போல விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் ஆத்துமாவை எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ கிருபை தேவ அனுக்கிரகம் கூட இருக்கும். ஆமேன்.